ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதிஸ் ஹாட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு டேஸ்டியான ஸ்பைசியான ரொம்பவே ஸ்பெஷலான சிக்கன் தம் பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க சமைக்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 3 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். 3 பெரிய தக்காளி, 5 மீடியம் சைஸ் வெங்காயம், 1/4 கட்டு கொத்தமல்லி, அரை கட்டு புதினா, 5 டேபிள் ஸ்பூன் தயிர், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் நெய், தேவைக்கேற்ப உப்பு, பச்சை மிளகாய் 3 பெருசு எடுத்திருக்கேன். மசாலா பொருள் பார்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 4 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 மராட்டி மொக்கு, 2 பிரியாணி இலை, 1/4 டேபிள் ஸ்பூன் முழு தனியா. நம்ம ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனை இப்போ மேக்னேட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு சில பொருட்கள்லாம் போட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். எதுன்னு அரைக்க போகிறோம்னா முழு தனியா, 1 ஏலக்காய், 1 லவங்கம் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க இந்த மசாலா பொருளை அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். முழு தனியா, 1 ஏலக்காய், 1 லவங்கம், நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். மசாலா பொருளை அரைச்சாச்சு. இதை போட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, மஞ்சள் பொடி, நம்ம அரைச்ச மசாலா. இது கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இதோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கும். இதையும் சேர்த்துப்போம். நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். நான் டபரால தான் செய்ய போகிறேன். அடுப்பு பற்ற வச்சு டபரா வச்சாச்சு. டபரா சூடாகட்டும். டபரா சூடாயிடுச்சு. நான் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நெய் சேர்த்துப்போம். நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும். நெய் கரைஞ்சிடுச்சு. எடுத்து வச்ச மசாலா பொருள் சேர்த்துப்போம். ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை, மராட்டி மொக்கு. மசாலா பொருள்லாம் பொரிட்டோம். மசாலா பொருள் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணிங்கன்னா தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்துப்போம். கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். நான் உடன் கரண்டி தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டீல் கரண்டி எடுத்தேன்னா ஓவராக சத்தம் கேட்குது. நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இது வதக்கும் போது கேஸை சிம்மில் வச்சுட்டு தான் வதக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போயிடுச்சு. எடுத்து வச்ச தக்காளி சேர்த்துப்போம். தக்காளியை நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேர்த்துப்போம். வதக்கி விட்டுக்கோங்க.
எடுத்து வச்ச புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பொருள் சேர்த்துப்போம். சில்லி பவுடர், காஷ்மீரி பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்துப்போம். உப்பு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த தக்காளி, புதினால இந்த மசாலா பொருள்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். தக்காளி, புதினால எல்லாம் நல்லா வதங்கி வந்தாச்சு. மசாலாலாம் பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் இதில் சேர்த்துப்போம். நல்லா மசாலா படுற மாதிரி சிக்கனை சேர்த்துப்போம். சிக்கனில் நல்லா மசாலா படுற மாதிரி கலந்து விட்டாச்சு. இதை அப்படியே 3 நிமிஷம் விட்டுடுவோம். எதுக்காக விடுறோன்னா இந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கட்டும். அப்படி இறங்குச்சுன்னா நம்ம பிரியாணி சாப்பிடும் போது ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை அப்படியே விட்டுடுவோம் ஒரு 3 நிமிஷத்துக்கு. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவோட ஃப்ளேவர்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கியிருக்கும். இப்போ நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். இதோட கணக்கு என்னென்னா, 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நான் 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். மூடி போட்டு வச்சுடுங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியில் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். கேஸை சிம்மில் வச்சுட்டு போடுங்க அரிசியை, நான் கையில் பட்டுறோம். அரிசி போட்டாச்சு. இதை லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப கலக்காதீங்க, அரிசியெல்லாம் உடஞ்சிடும். இந்த அரிசியோட அளவும் தண்ணியோட அளவும் ஈவனாக ஆகணும். ஈவனாக ஆன பிறகு நம்ம தம் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் இப்போ வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், தண்ணி அளவும் அரிசி அளவும் ஈவனாக வந்துடுச்சு. இதுதான் தம் போடுறதுக்கு சரியான பதம். இப்போ வாங்க தம் போட்டுடலாம். இதை எடுத்து வச்சுடுவோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய தவா எடுத்துப்போம். தவா சூடாகட்டும். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தவா சூடாயிடுச்சு. கேஸை சிம்மில் வச்சுடுவோம். பிரியாணி மேலே வச்சுடுவோம். மூடி போட்டுடுவோம். இந்த பாத்திரத்தை அழுத்தி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுடுவோம். பிரியாணி ரெடியாக 25 நிமிஷம் ஆகும். அப்படியே கேஸில் சிம்மில் வச்சு விட்டுடுவோம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. ரைஸ் எல்லாம் நல்லா குச்சி குச்சியாக வந்திருக்கு. நம்ம போட்ட தண்ணிலாம் வடிஞ்சு பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தம் போட்டால் இப்படி தான் இருக்கணும். இப்போ தம்மை உடைப்போம். இங்கேருந்து எடுக்கணும். இப்படி எடுத்து அழகாக மேலே போடணும். பாருங்க, ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த சிக்கனும் பார்ப்போம். இந்த சிக்கன் எடுத்து சாப்பிடும் போது உங்களுக்கு தெரியும், நம்ம போட்ட மசாலோட ஃப்ளேவர்லாம் இதில் அப்படியே இறங்கியிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய ஸ்பெஷல் சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச சிக்கன் தம் பிரியாணி எவ்வளோ சூப்பராக வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.